வந்தா மட்டும் போதும், கோர்ட்டு வாசலுக்கு நீங்க வந்தா மட்டும் போதும், அண்ணா அப்புறம் பாருங்க உங்க அப்பா மவனை இப்ப சொல்லு நீ ஒருத்தர் இல்லைன்னு, அப்புறம் இருக்கு வாடி வா, ஒருத்தா இல்ல வா, அன்னி இருக்கு வா. அன்னி கையில தான் செக்மேட்டே இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இவனுக்கு என்னென்னலாம் அபியூஸ் பண்றானுங்க மக்களே எல்லாம் எடுத்துங்க. நேத்து ஒரு பொம்பளை ஒண்ணு சொன்னிச்சு, ஏன் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஏன் ஒன்னா கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களா? இல்ல புரியல, ஊர் உலகத்துல எல்லாம் புருஷன் கூட தான் கல்யாணத்துக்கு போறாங்க. ஏங்க கப்புலாம் வாங்க, குடும்பத்தோட வாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை வச்சு குடும்பத்தோட வாங்க தான் கூப்பிடுவீங்க, கரெக்டா? என் வீட்டுல கல்யாணம், என் வீட்டுல காது குத்தி, என் வீட்டுல பிறந்த நாள் குடும்பத்தோட வாங்கன்னா, ஏன் இப்ப மொசகுட்டி குடும்பத்தோட வாங்கினா நீங்க உங்க குடும்பத்தோட தான் போவீங்க, கரெக்டா? கரெக்ட். ஆமா. ஆமான்னு சொல்லணும் அந்த நேரத்துல. ஆமா, எல்லாத்தையும் ஆமா நானே சொன்னேனே. இல்ல என்ன பார்த்தா கரெக்ட்னு என்ன சொன்னேனே. ஜாலா இருக்கு மாதிரி தெரியுதா? ஸ்கிரிப்ட் நானே எழுதி, நானே நடிச்சு, நானே பண்ணி, அந்த சட்டி துவைச்சதும் நானே, அந்த இது துவைச்சதும் என்ன மொசகுட்டி டக்குன்னு சொல்லுமா இல்லையா ஆமான்னு? அப்பயும் பாருங்க சின்ன மொசகுட்டி எந்த ஃபேமிலின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு கபிலம் ப்ரோ. ஓ இது வேறையா மொசகுட்டி? மொசகுட்டி மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது. இல்ல கபிலம் ப்ரோ, அந்த பொம்பளைக்கு ஒரு பேசிக் இது வேணா, அதுக்கு முன்னாடிதான் அவங்க ஒய்ஃப்ன்ற மாதிரி ஒரு அஃபேர் இருக்கு, அப்படி இப்படின்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா போனா ஒரே இதுல பத்திரிக்கை வச்சாங்க வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருப்ப. இல்ல அசோக் சார், அது ஒரு ஆளுக்கு ஒரு தடவை கேள்வி கேட்டா அந்த பதில் வராது. அந்த அம்மா போற இடம்லாம் அதே கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்கு. கடுப்பாய் தான் ஒண்ணு பேசுனுச்சு, ஞாபகம் இருக்கா? ஜூலிய பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ பாத்தீங்களா? நீங்க நல்லா பண்றீங்க கபிலம் ப்ரோ. அந்த வாய்ஸ் பேசுறதுக்கு என்ன தாமோ வர முடியும்? கீன்னு வச்சா முடிஞ்சு போச்சா இந்த வாய்ஸ் வரப்போகுது. இல்ல கபிலன், அது யார சொன்னது? ஜூலியா தான் சொன்னுச்சா? அந்த பொம்பளை பெரிய மயிராவ பெரிய நாளைக்கு அது போட்டு சத்தம் போடாம அக்கா கம்முன்னு கிடக்கா போக்க அந்த பக்கம் அப்படின்ற போறான். அது ஜூலி ஏன் அது இறங்கி செய்யுது. என்னைக்குமே இறங்கி செய் பெருசா பேசுற பொம்பளை கிட்ட வச்சுக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? அது மரியாதை மட்டும் இல்லாம பேசி விட்டுரும். புரியுதா கார்த்திக் ப்ரோ? ஒண்ணும் இல்ல, இப்ப திமுகவோட அதிமுகவோட இந்த லேடிஸ் பேச்சாளர்லாம் இருப்பாங்கல்ல, சை 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 லட்சுமி அந்த இது அந்த மாதிரி பேச்சாளர்லாம் இருப்பாங்க, சைதை தமிழரசி அந்த மாதிரி 100 பேச்சாளர் ஒவ்வொரு கட்சியில இருப்பான். கிழி கிழி கிழிக்கும். என்ன கபிலம் ப்ரோ, எம்ஜிஆர் வந்து ஏஐல கிக்கிங் எல்லாம் பண்றாரு, பயங்கரமா இருக்காது. அடுத்து எடிட் வரும் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல அசோக் பிரதர், இப்ப பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் அந்த ஒரே ஆள் வந்து 2 இடத்துல இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி ரூட் பண்ணான்னா, ஆக்சுவலா இவன் இன்னும் வரைக்கும் லேடிஸ வச்சு பேச சொன்னான்னா, அந்த பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ற மாதிரியும் புருஷனாவும் இருப்போம், எனக்கு புருஷனை விட இவரை தான் பிடிக்கும், எல்லாமே டோட்டலாவே ஸ்கிரிப்ட். எனக்கு தெரிஞ்சு இவன் பண்ணது எல்லாமே அவங்க என்னமே உண்மையா பேசுற மாதிரியே நம்ம எதாவது நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இவன் என்ன தெரியுமா, யார் நினைச்சிட்டு இருக்கான் உண்மையா பேசுறானே? விஜய் ஃபேன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. அவன் என்னைக்கு அவன் கட்சி கொடி சின்னத்தை, பிரேசில்ல இருக்கிற கட்சி கொண்டு சின்னத்தை கொண்டு வந்து வச்சானா அப்பையில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஸ்கிரிப்ட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே ஸ்கிரிப்ட்னு. ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா எல்லாமே ஸ்கிரிப்ட். எல்லாமே இவனை எனக்கு பிடிக்கும், இவனை எனக்கு பிடிக்கும், இவனை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ஸ்கிரிப்ட். நார்மலா யாருக்குமே அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் இந்த துணை நடிகையை வச்சு பண்றதுதான் எல்லாமே. காசு கொடுத்து பண்ண வைக்கிறது ப்ரோ. துணை நடிகைன்னு சொன்னே எனக்கு இப்பதான் வருது. ஒரு அம்மா புடவை, டிவிக்கே புடவை ஒண்ணு கட்டி ஜாக்கெட்ல பின்னாடி இல்ல பின்னாடி முது பக்கம் யானையும் அந்த வாகை தூங்குமூஞ்சி மரம் பூ இருக்குல்ல, அது முது பக்கம் ஜாக்கெட்ல வச்சிரு பாத்துருக்கேன். என்னடா இது? டேய் என்ன இதுக்கு பேர் விளம்பரமா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க? பனியன் ஜட்டி தப்பீங்களா? நாளைக்கு ஒருத்தன் பனியனை போட்டு நிக்க போறான், ஜட்டி போட்டு நிக்க போறான், மாடல்னு கொண்டு வந்து நிக்க போறானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதரவு வருச்சுன்னா, இல்லைன்னா பாங்கு சும்மா தானே இருக்கிறான், அவனுக்கு சீட்லாம் கிடையாது, லயல மணிக்கெல்லாம் நிக்க தெரியுதுல. பூம்புகார் பனியன் ஜெயம்பிரவிலாம் கூச்சப்படாம நடிச்சிருக்கிறாப்புல. எறா அந்த கஜினி படம் ஸ்டில்லு. இந்த ஜட்டி சொறி சடங்கு பறவு இந்த விளம்பரத்துல அழகா தூக்கி அங்க பேனர் வச்சு ஒண்ணு போட்டுருவோமா? டிவிக்கு கொச்சிக்கு இது கொச்சின்ற மாதிரி கட்சிக்கு இதுவா போட்டுருவோமா ஒரு பேனரு?
என்னடா ப்ரமோஷன் இது? புடவைகளை வந்து இப்போ நாங்கள் டிவிக்கே புடவை பார்த்தீங்களா? இப்போ உடனே எல்லாரும் அப்படியே சுமங்கடி சில்க்ஸ்க்கு போயிட்டு என்னது போத்தீஸ்க்கு போயிட்டு சரணா சோஸுக்கு போயிட்டு எனக்கு டிவிக்கே புடவை கொடுங்க, எனக்கு டிவிக்கே புடவை கொடுங்க, உடனே எடிட் எடுத்து போடுறது பாருங்க. சரணா சோஸ் லெஜண்டே தடுமாறுகிறார். டிவிக்கே புடவைக்கு அவ்வளோ டிமாண்டு பாருங்க. பெரிய மோனிகா பாட்டு டான்ஸ் ஆடிட்டாரு. அந்த அந்த ஸ்கர்ட்டை வாங்குறதுக்கு எல்லாம் போட்டா போட்டி நிக்கிறாங்க. எருமைக்கு பிறந்த எருமை. மோனிகா எங்க இருந்தாங்க? என்ன அது மொது பக்கம் போய் நின்றுட்டு அந்த அந்த ஜாக்கெட்டுக்கு பின்னாடி அது என்னது தூங்கு மூஞ்சி மரம் 2 யானை பாருங்கள். இதுல என்ன தெரியுமா கொடுமை? கையில 2 சைட்ல கையில சைட்ல 2 அணில் தொங்குது. இந்த ஜாக்கெட்டு சைட்ல இந்த கை சப்ப இருக்குல்ல, அதுல 2 அணில் இந்த பக்கம். இந்த அணில் சேமியால நிக்காது, போஸ் கொடுத்துட்டு 2 அணில் அந்த மாதிரி நிக்குது. சேமியான்னு சொன்னோன்னே எனக்கு வேற பயமா இருக்கு. அனிஃபா உப்மால ரசத்தை ஊட்டி தின்றத இப்ப இந்த நேரம் பார்த்து. கபிலன் ப்ரோ நான் சொல்லிக்கலாமா? என்னது நீங்களும் திங்க போறீங்களா? இருங்க, அது இல்ல. நீங்க இந்த இதுக்கு சொன்னீங்கல்ல, லேடிஸ் வந்து இந்த மாதிரி பிளவுஸ் போட்டிருக்காங்கன்னு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லைன்னு எனக்கு சரியா தெரியல. அவங்க வந்து ரீல்ஸ வந்து மையமா வச்சுதான் அந்த கட்சியை தொடங்கியிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு ரீல்ஸ் கட்சி. அதுல வந்து இந்த மாதிரியான பெண்கள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. அவன் போட்டது எதுக்கு தெரியுங்களா? மாடலை வச்சு போட்டது எதுக்கு தெரியுங்களா? கட்சி கொடி இந்த மாதிரி புடவைல வச்சு போட்ட உடனே டிவிக்கில இருக்கிற பெண்கள் அணி எல்லாம் போயிட்டு மாங்குன்னு அந்த புடவை போய் வாங்குவாங்களாமா. வாங்கிட்டு பயங்கர டிமாண்ட் இருக்கு. இப்ப எனக்கு வேணும், நீங்க கொடுங்க, எனக்கு வேணும், டிவிக்கே புடவை எனக்கு வேணும். இது ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல டிவில அது என்னப்பா அது சாமுந்திரிகா புடவையா ஏதோ 342 கலர் எல்லாம் கொண்ட ஒரு புடவை. ஆர்எம்கேவி 50,000 கலர் புடவை, 50,000 ரூபாய். இந்த புடவை செம்ம டிமாண்ட். எல்லா கலரும் அதுல போட்டு 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 போட்டுட்டா இருக்கும். சின்னதா இருக்கும். மாங்காய் போட்டது இருக்கா, புளி போட்டது இருக்கா, மயில் போட்டது இருக்கா, இந்த மாதிரி உட்காந்து எங்க பெண்களுக்கு பிடிச்சது 2 விஷயம். ஒண்ணு புடவை, இன்னொன்னு நகை. இப்ப நாளைக்கு அவன் மட்டும் போட சொல்லுங்களா? தங்கம் விற்கிற விலைக்கு, சவரம் விற்கிற விலைக்கு இவன் வந்து டிவிக்கே நகை போடுங்களா சொல்லுங்க, போட சொல்லுங்களா? போட சொல்லுங்க, அவனை மட்டும் விளம்பரம் போட சொல்லுங்க. ஒரு ஆம்பளை ஓட்டு விழாது. ஏன்னா எல்லார் வீட்லயும் எனக்கு அந்த நகை எடுத்து கொடுங்க, எந்த நகை எடுத்து கொடுங்கன்னா எல்லாம் நகைக்கு எங்க போவான்? இன்னைக்கு கிராம் என்ன விலை விற்கிது? அவன் விற்கிறான், அவன் போடணும். இந்த ஸ்பேஸை கேட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த போய் நிக்கிறான் இல்லையா, போய் அங்க போய் பத்த வை. நீ விடு, நானும் பார்க்கணும். விடுறேன். இந்த பனியன் ஜட்டிக்கு மட்டும் போட்டு அந்த ராஜ்மோகனும் பாம்குமாரும் நின்று தம்சை போட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேரும் போட்டு போஸ்ட் கொடுக்கட்டும். டிவிகே பனியன் உள்ளாடைகள் வாங்கி விட்டீர்களா? அதான் கபிலன் ப்ரோ. அவங்க வந்து தேர்தல் அன்னைக்கு ட்ரெஸ் இப்ப எப்படியும் எல்லாரும் அந்த இது போடுவாங்க, நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த விரல்ல மை வச்சுட்டு போடுவாங்க. அப்ப அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ எடுத்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால எல்லாரும் கொஞ்சம் அந்த மாதிரி இன்ஸ்டால எல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. சரியா தெரியல. டிவிகே மட்டும் ஆட்சிக்கு வந்தால் கையில் வைக்கும் விரலுக்கு கூட மை கூட சிவப்பும் மஞ்சளும் கலந்தமாக வைப்போம். வைப்பானுங்க பாருங்க, சத்தியமா பண்ணுவானுங்க. பண்ணாலும் பண்ணுவானுங்க. இவனுங்கெல்லாம் தற்கூரி தமிழ்நாட்டு பேர் இவனுங்களாம் 1ஆம் நம்பர் தற்கூரிங்க. இட்லி காலை சத்துணவு திட்டத்துல வந்து இட்லி எல்லாம் சிவப்பு கலரும் இதுவும் நாங்க போடுவோம். வருவானுங்க பாருங்க. யோ என்ன அது டிவிக்கேல யாரும் இங்க 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிற யாருமே இல்லையா? எல்லாம் இந்த 1 ஃபாலோவர் 2 ஃபாலோவர் இருக்கிற மாதிரி தான் வருவீங்களா? பிச்சு போடுவோம் பிச்சு. எனக்கு ஒரிஜினல் அக்மார்க் அனில் காக்கா வேணும். இந்த ஒயிட் பியர் வேற இப்ப மைக் வாங்க மாட்டாரு. 10 மணிக்கு மேல வருவார் பாருங்களேன், நான் கொரட்டை விட்டு தூங்குற நேரத்துல. சொல்லுங்க அனிஃபா, இன்னைக்கு என்ன எத்தனை இட்லி உப்புமா மாத்தி ரசத்தை போட்டு சாப்பிட்ட அனிஃபா? ஏன் அனிஃபா உனக்கு வாங்க மனசாட்சியே இல்ல? இந்த நேரத்துல உனக்கு ஐபிஎல் கேக்குது இல்ல? இந்த முதல்வன் படத்துல டிராபிக் நடக்கும், நடு ரோட்ல உட்காந்துட்டு செஸ் விளையாடுவாங்களாம். பாத்திருக்கியா அந்த சீனு அனிஃபா? முதல்வன் டிராபிக் டிபார்ட்மெண்டா அப்படியே போற பகல ஒரு ஐபிஎல் 2 இந்த தெருவுல போகும்போது ஏய் நான் ஊர்றா ஏய் என்னடா எல்லாத்தையும் எட்டி வச்சுட்டு போனாங்க பொட்டி கடையில. அந்த மாதிரி ஐபிஎல் 2 எடுத்துட்டு போறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டிவிக்கு ஐபிஎல் டிக்கெட் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும். இதை மட்டும் நாளைக்கு வச்சுட்டானா சத்தியமா நம்ம ஸ்பேஸ ஒட்டு கேட்டான்னு அர்த்தம். புரியுதா? இந்நேரம் வெய்ய தாங்க முடியாம எல்லாம் கவுந்தடிச்சு பத்து இருக்கானுங்க.
ஏசியை போட்டு ஃபுல் ஏசியில் போட்டு என்ன 19ல் வச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த ஏசியே வித்து 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 நாளைக்கு வந்து டபரா செட்டு தட்டு எவர் சில்வர் பாத்திரம் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க, திட்டு போயிடுவானுங்க. பால் ஊத்துறதுக்கே பால் ஆவின் பாலில் போய் திருடினவனுங்க, திருட்டு கமெண்ட் கிடக்கு. என்ன எல்லாம் சாப்பிட போயிட்டீங்களா? இரு, அப்ப நான் போய் நல்லி எலும்ப போட்டு எடுத்துட்டு வரேன். அங்கேயே போறீங்க, இந்த 2 பீஸ் இங்க வந்திருக்காரு. இவர் பெப்பர்லாம் இன்னைக்கு நானே சமைச்சேன். இது பாருங்க, பெப்பர்லாம் போட்டு சுக்கா மாதிரி செம்மையா வச்சிருக்கிறேன். நீப்பா சாப்பிட்றியா? அனிஃபா ஒரு 15 நாளுக்கு நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிடுங்க. ஏன்? ஓ ஓகே ஓகே. எதனால? அது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. சரி, எவனோ ஒரு அபியூசர் வந்திருக்கிறான், என்னன்னு கேட்போம். ஃபேக் ஐடியில் வந்திருக்கிறான். என்னடா தம்பி, மைக் கொடுத்துட்டேன், இருக்கியா? இருக்குங்க. வணக்கம். விஜய். எஸ் 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 ஐம் ஹியர். அப்புறம் என்ன அபியூஸ் பண்ண வந்தியா? வாய்ப்பே கிடையாது. வேற எதுக்கு வந்தீங்க? எப்படி இருந்தது எங்க தலைவருக்கு இன்னைக்கு நீ பாத்தீங்களா? சொல்ல, நீ சொல்ல. சூப்பரா இருந்தது, வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் ரோட் ஷோ. இல்ல, நீ கஷ்டப்பட்டு பண்ணதை எம்ஜிஆர் வச்சு ஒரே ஒரு ஏஐல முடிச்சு விட்டாங்க, பாத்தியா? பண்ணதான் செய்வாங்க. அடி வாங்கதான் செய்யணும். 150 சீட் அடிக்க போறோம் தெரியுமா? கேட்கல, மறுபடியும் சொல்லு. 150 சீட் அது லாட்டரி சீட்டுடா. 150 போடுறா. 150னா புரியல. 150 சீட் காது போயிட்டா ப்ரோ. அப்புறம் ஏன் இவ்வளவு இழுவ? எப்பா 150 சீட்டு? சரி ஓகே. தனித்து ஆட்சி அமைக்க போறீங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? 234 தொகுதி. 234? யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். நீ வேறு பெரிய வெங்காயம். தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்குன்னு யாரு சொன்னா? நான் தான். உண்மையா சொல்லு, விஜயகாந்த் படம் பார்த்துனா வர. ஏன் நீ எதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு? யாரும் எடுத்து கொடுக்க கூடாது, கம்முனு இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கு? எத்தனை மாவட்டம்? எத்தனை மாவட்டம்? எத்தனையோ இருக்குதுப்பா. உனக்கு எத்தனை மாவட்டம் இருக்கு நீ சொல்லு. இப்ப 234 தொகுதின்னு இல்ல, ஓலப்பாயில ஒண்ணு கிடைச்ச மாதிரி ஏன் ஒளி? 234 தொகுதியில எத்தனை மாவட்டம்? நான் சொல்றது நீ என்ன வேணாலும் கேள்வி கேள்றான், ஆனா எத்தனை மாவட்டம் இருக்கு மட்டும் சொல்லிட்டு நீ பதில் சொல்றான். நான் எதுக்கு சொல்லணும்? டேய், நான் கேட்காத கேள்வியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல? நான் கேக்குறேன். நீ முதல்ல தொகுதியை பத்தி ஏன் ஸ்பேஸ் தான் நீ வந்திருக்கிற. நான் கேக்குறது பதில் சொல்லு. நான் சொல்றது டேய், 234 தொகுதியில எத்தனை மாவட்டம் இருக்கு? எத்தனை மாவட்டம் இருக்கு? இவன் என்கிட்ட பேச மாட்டான் போல இருக்கு. மசகுட்டி, சரியா? உடம்பு பாத்துக்க. நாங்க நல்லா இருப்போம், நீங்க உடம்ப பாத்துக்கடா தம்பி. நீங்க உடம்ப பாத்துங்க. வெயில்ல நாய் மாதிரி சுத்துறது நீங்க தான். என்ன? சரி சரி விஜய், எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு என்ன ஸ்கிரிப்ட்? தம்பி சொல்றேன். நாளைக்கு என்ன ஸ்கிரிப்ட்? தம்பி சொல்றேன். சரி, விஜய்க்கு மேல ஆதவன் சொன்னானே, ஆதவ் பாத்தியா? ஆதவ் சொன்னாங்க. இது ஆதவ் என்ன சொல்றான்? ஆதவ் சொல்றான். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது கபிலம் ப்ரோ. டேய், உன் வாய்ஸ் பிரேக் ஆகுதான். என்ன இப்ப ஆதவ் என்ன ஹஸ்பண்ட் சொல்லுமா? ஆதவ் ஹஸ்பண்ட். அவன் தானடா சொன்னான் நான் மேல விஜய் கீழன்னு. விஜய்க்கு மேல நானுன்னு சொன்னான். அவன் சொன்னது அவன் தான்டா. நான் போகிறேன் மேல மேல. நேத்து நைட்டு அந்த எட்வின் ஸ்பேஸ் கேட்டிருப்பான் போல கபிலம் ப்ரோ. இன்னுமாடா அவனை நம்பிட்டு இருக்கீங்க? ஆனா ஒண்ணுடா, உங்களெல்லாம் செம்மையா ஈஸியா ஏமாத்தலாம் போல இருக்குடா. 150 அடிக்கிறோம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு கால் வருது. ஓ, விஜய் ஸ்டைல்ல பேசுறியா? எப்படி
நான் அடிச்சேன் பொறி கலங்குதோ இல்லையோ அந்த அந்த பல்ல கடிச்சிட்டு பேசுறது ச்சே, நல்லாவே இல்லை, வேற மாதிரி பேசு. அவன் பேசுறதே கன்றாவியா இருக்கும். இல்ல கபிலம் ப்ரோ, அவன் எங்கேயோ வீட்டுல யாருக்கோ தெரியாம பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் கபிலன் மாப்பிள்ள வெளியே வர கீழ மாட்டேங்குது. இருந்து கேட்டேன், ஆதவ் லவடான்ற மாதிரி சொன்னான். தப்புன்னு ஆதவ் லவடா அப்படின்ட்டான். நானும் என்னடா அது ஐய நானும் நீங்க மேல கீழே அப்படின்னோடனே நானும் ஒரு மாதிரியா நினைச்சிட்டேன். என்னடா அது ஆதவ் லவடா மேல கீழே, இது கீழே தப்பா கன்வே ஆகுது, ஒழுங்கா பேச சொல்லிடுங்க தம்பிய. தம்பி ரெக்கார்டிங் விஜய் போட்டாங்கன்னா தம்பி பிரச்சனை ஆயிடும். வந்துட்டேன் ப்ரோ, வந்துட்டேன். எங்க பாத்ரூம்ல இருந்தா ஃபோன் பண்ண சொல்லிட்டு பார்த்தா உன் காது கேட்க மாட்டிருக்கு. பழைய எனக்கு காமெடிலாம் வாய் பேசிட்டு வர ஆயிடுச்சு. மாட்டேங்குது. உன் வாய தலைவன் நல்லா மாதிரி அகலமா இருக்கு பேசணும் வாய. இல்லை இது இல்லை 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 உன் தலைவன் மாதிரி ஏன்பா 1970 தம்பி காமெடிலாம் விஜய் பண்ணாத. சாரு இதே விஜய் மாதிரி ஏன் மிமிக்ரி பண்றான் போல இருக்கு. எனக்கு இந்த புது சுறா பட காமெடி. டைலாக் சொன்னா சுறா படம் dialogue. அவன் சுறா அவனை ஏன்டா அடிச்சு தண்ணியில போட்டீங்க, அவன் சுறாவா வருவான்டா, என்ன சுனாமி வருதுன்னு என்னடா சொல்ற, சுறா வரானே அந்த டைலாக் சொன்னா இதை சொல்லிட்டியே நீயே, நீயே சொல்லிட்டியே. ஏய் நீ தாண்டா விஜய் மாதிரி பேசுற, அது சொல்ற, நீ பிச்சை சொல்ற. பிச்சை எடுக்காதடா நான் டேய், விஜய் மாதிரி பிச்சை பேசுறானா? எடுக்காத இரு. ஏய் விஜய் விஜேன்னு போட்டிருக்கு, பிச்சை எடுக்காதடா நடுல இருக்கிற 3 எழுத்து எங்க போச்சு? விஜய்டா ஸ்பெல்லிங் அது. தெரியல தானே? ஏய் உண்மையை சொல்லு, டைப் பண்ணும்போது உனக்கு ஸ்பெல்லிங் தெரியல கரெக்டா? ஆமாடா தெரியலடா, ஆமாடா. 34 இல்லடா. தெரியல. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கேட்டா அதுவும் தெரியல. 234 தொகுதியில எத்தனை ஆமாடா. மாவட்டம் கேட்டா அதுவும் தெரியல. சரி கொள்கை என்னடா கேட்டாலும் தெரியல, பைலா கேட்டாலும் தெரியல. சரி ஸ்கிரிப்ட் நாளைக்கு ஸ்கிரிப்ட் என்னடான்னு கேட்டா அதுவும் தெரியல. சரி அவன் அடுத்து எங்க பேச போறான்? எங்க படம் காட்ட போறான்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி. ஏய் ம். ஆமால எப்பா, பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களாமே. ம். அண்ணே அதுல என்னடா 4 என்ன சிரிங்கிற? கொடுத்துருக்காங்க? ஏய், ஏய், என்ன கபிலா சிரிங்கிற? பிச்சு கபிலா கூட கபிலா வந்துச்சு ராஸ்கல். இல்லை இல்லை கபிலா, ஏகப்பட்ட கபிலா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாலும் சத்தமா அடி பேசாண்டா. ஏன்டா அடி என்ன தான். ஐசி வார்டுல அட்மிட் ஆயிருக்கிற? அண்ணே கம்மி நான் எடுத்துல சத்தமா சொல்லட்டுமா, பேச. இங்க பாரு கேக்குதா நான் பேசுறது? 4 இடத்துல மட்டும்தான் அடி அடி பிரச்சாரம் இடி பண்றதுக்கு மாதிரி அனுமதி. இருக்கும். நல்லா பாரு. மிச்ச 18 ஏய் இடத்துல தம்பி ஒரு வந்து நிமிஷம் ஒர்க் இரு. ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்தே பிரச்சாரம் பண்ண பரவாயில்ல. தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் அங்கிள்கிட்ட பேசிக்கிறேன். இது அதாவது உனக்கு அடி அனிஃபா இடி தம்பியா? மாதிரி இருக்கும். உன் வயசு என்ன? டேய் உனக்கு யோ, ஓட்டர் ஐடி என் இருக்காடா? வயசு யோ, உன் வயசு 23 என்ன 20? 23. என்ன சின்ன பையன்? செருப்பால் அடிப்போம். ஒழுங்கு மாதிரி அனிஃபா அவன் அண்ணன் கூப்பிடு, பிச்சிரும் பிச்சு. யோ பையா, இருங்க நீ சொல்றதுக்கெல்லாம் கூட முடியாது, நீ செருப்பு சொல்றதெல்லாம் கூட பிஞ்சிரும். முடியாது. தம்மா இங்கே குண்டு தட்டிக்கப்பா. இருந்துகிட்டு போன மாசம் உட்காந்து யோ பிறந்துட்டு முந்தானத்து பிறந்துட்டு இப்ப வந்து எல்லாரையும் தம்பியாம்ல தொம்பி. யோ, ஆல்ரெடி ஒரு தொம்பியாம்ல ஓட்டு தொம்பி. போட்டிருக்கேன், 2024 ஓட்டு போட்டிருக்கேன், ஆல்ரெடி ஏய் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எனக்கு. முன்னாடி 10 எலெக்ஷன் பாத்துட்டு தானே வந்திருக்காப்ல அனிஃபா. எருமைக்கு பிறந்த பெருமை. ஒழுங்கா யோ, அண்ணன் கூப்பிடுங்க. ஆல்ரெடி ஒரு ஓட்டு போட்டிருக்கியான்ற காமெடி ஓ, பண்ணிக்கிட்டு இருக்க. ஓட்டு போட்டாரு இல்லைன்னா இவராம என்னடா அது? டேய் நீ கன்னிசாமி, அது குருசாமி, பிச்சிரும் பிச்சு. ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. உனக்கே நீ மரியாதை கிளவு, சொல்லி உனக்கே நான் மரியாதை சொல்லி கொடுக்கல. கொடுக்கல. அப்ப அவனுக்கு அனிஃபாக்கு நான் ஏன் விஜய்க்குலாம் என்னடா மரியாதை? மரியாதை வேண்டி கிடக்கு? விஜய்க்குலாம் என்னடா மானம் கெட்ட மாதிரி இருக்கேன்? மானம் உங்களுக்கு கெட்டவன. மரியாதை ஏண்டா கேட்டு வாங்குறீங்க. சொந்த குடும்பத்துல, கேனப்பையில சொந்த அப்பாவுக்கு, கேனப்பையில சொந்த அப்பனுக்கு, சொந்த புள்ளைக்கு, கேனப்பையில மரியாதை சொந்த கேட்டு பொண்ணுக்கு வாங்கலாமாடா? கடன் கொடுக்குறான் வட்டிக்கு கம்முனாட்டி பைய. ஏண்டா சரி, கொஞ்ச ஏண்டா நேரம் கதிரை, நான் வடை டிரைவர் சாப்பிட்டுக்கிறேன். பேர்ல கம்பெனி வச்சிருக்கிறான், பொண்டாட்டி பேர்ல என்னடா கம்பெனி வச்சிருக்கிறான், புள்ள பேர்ல என்னடா கம்பெனி ஒரு 2 வச்சிருக்கான்? நிமிஷம் எருமைக்கு விடாம போறது பேசு, எருமை. சரியா? ஒரு 2 நிமிஷம் விடாம பேசு, டீ ஏண்டா சாப்பிட்டு. பொண்டாட்டிக்கு வட்டி கடன் கொடுத்துருக்கான்டா, புள்ளைக்குடா பெத்த பொண்ணுக்கு கொடுக்குறான்டா. இவன்லாம் ஒரு மனுஷனாடா? அவன்லாம் வட்டிக்கு விட்டுருவான். ஏண்டா ஏண்டா எருமை. ஊர்ல 10 இடம் 15 இடத்துல இடத்த வாங்கி போட்டு வச்சிருக்கிற, ஒன்னாவது பொண்டாட்டி புள்ள பேர்ல இருக்காடா எருமை. உலகத்திலேயே பொண்டாட்டி புள்ளைக்கு கடன் கொடுத்துட்டு அது பெருமையா வேற நாமினேஷன் பண்றான் பாத்தியா இந்த எருமை. வாய்ஸ் சரியா தடி எரும கேட்கல, மாடு, கேட்டு பாரு. தடி எரும மாடு, பிரேக் தடி ஆகுது. எரும மாடு. இப்ப கேக்குதா? தடி எரும மாடு, கஷ்டப்படாதடா, உண்மையில தடி கேட்டு எரும பாருடா, மாடு. பக்கத்துல கேட்டு வட்டிக்கு பாருடா, விடுற உன் ஏண்டா வாய்ஸ் பிரேக் ஏண்டா ஆகும். வட்டிக்கு விட்டு அத பொண்டாட்டிக்கு புள்ளைக்கு. ஏண்டா உலகத்துல பிசினஸ் நான் எவ்வளவோ பிசினஸ் எல்லாம் பாத்துருக்கேன். இம்போர்ட் பிசினஸ், எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் அனிஃபா கேள்விப்பட்டிருக்கேன்டா. அவன்கிட்ட சொல்லுடா, வாய்ஸ் சரியா இப்ப கேட்கலன்னு போய் சொல்லுடா. அனிபதி கிட்ட போய் உட்காந்துரு. உடனே நான் பேசுறேன்ல, இந்த பக்கம் திரும்பு. இப்ப இப்ப மட்டும் அனிஃபாவா? கேக்குதுடா. ஏன் அனிஃபா தம்பின்னு சொல்ல வேண்டியதுன்னு இப்ப மயிறு. நீ தானே பெரியவன் சொன்ன, ஏன் மாத்தி உன்னை விட மாத்தி பேசுற? வயசுல ஹனிஃபா மூத்தவன் தானே? அப்ப அதுதான், அதனாலதானே அனிஃபா என்னை தம்பின்றத விட விட்டுட்ட. வயசுல சின்னவன். அவனா நான் வந்து அனிஃபா உரிமையா பேசுவேன். நீ யாரா மயிறு நேத்து வந்தவன்? 9 ஓட்டு போட்ட வயசு என்ன தெரியுமா? அண்ணன் கிடையாது, தாத்தா. நீ என்ன பேசுற? விஜய்க்கு அப்ப விஜய் தாத்தா தானே? விஜய் 9 ஓட்டு போடலடா. ஏன்டா? ஆமாடா. இப்ப டேய் விஜய்க்கு வெட்டடா வயசு?
விஜய்க்கு வந்து 37. என்ன சரக்கு அடிச்சிருக்கிற? அந்த சரக்கு பேரை சொல்லு. இந்த மொசக்குட்டிகிட்ட சொல்லி நல்ல சரக்கா சாப்பிட சொல்றேன். மென்டலான் கஜான் மென்டலான் 650. விஜய்க்கு 37 வயசு. தமிழ்நாட்டுல டிவிக்கு வந்து 150 சீட்டு ஜெயிச்சிரும். இல்ல அப்பனா இப்படி வச்சுப்பா மொசக்குட்டி. விஜய்க்கு 37 வயசு, திரிஷாக்கு 43 வயசு. டேய் என்ன இந்த சிம்பு படம் இருக்கு என்ன நடத்துற? டேய் ராஸ்கல். டேய் சத்தமா எனக்கு ஒரு பேசாத, டவுட்ரா. பயமா இருக்கு. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. உங்க அண்ணன் வந்து நாளைக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல இளநீ கொடுத்தாங்கோ, பாண்டிச்சேரியில இருந்து என்ன கொடுப்பாங்கோ? அண்ணா ஒரு கோட்டர் அடிங்கண்ணா. அண்ணன் வாங்கி குடிப்பாரா? அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். ஏமா அண்ணன் யார் கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிறாரு. என்ன விஜய் விஜய் அண்ணன் என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவாரா? அப்படிலாம் இல்ல. இல்ல அண்ணன் என்ன கொடுத்தாலும் கீழே கொடுத்தா வாங்கி குடிக்கிறாரு கேட்டான். அண்ணன் என்னென்ன குடிப்பாரு? கீழே இருந்து வாங்கி குடிக்கிறாரு. அனிஃபா மெட்ராஸ் பையன் இவரு பால்ஸ் கேக்குறாரு பாருங்க மைக். அனிஃபா அண்ணா கொடுங்க அண்ணா. எனக்கு காட்டலையாண்ணா? சரி நான் கொடுத்துறேன். காட்டணுமா கபிலா? காட்டு அவனுக்கு. அண்ணன் ஏதோ வாங்கி குடிச்சாராமே. என்னடா வாங்கி குடிச்சாரு? முதல்ல காட்டுறா. கோஸ்ட் கேக்குறான்டா, காட்டுறா. இப்ப வந்து இப்ப போனை எங்கேயோ வேற யார்கிட்ட கொடுத்துட்டான் போல இருக்கு. இப்ப யாரா பேசுறது? அவன் ஒய்ஃபா? தெரியல. இல்ல மெட்ராஸ் பையன் இல்லடா. விஜய் உன் ஐடியில இன்னொருத்த இப்ப பேசினானே, அவன் உன் ஹஸ்பண்ட் இப்ப முன்னாடி கொஞ்ச நேரம் பேசினானே. இல்லடா இப்ப நீ பேசுற. இப்ப கொஞ்சம் நடுவுல இப்போ உன் ஒய்ஃப் உன் ஹஸ்பண்ட் பேசினாங்க. கொடு, அவங்கள்ட்ட கொடுக்கணும். நீங்க என்ன சரக்கு பாத்தீங்களா? இல்லடா உங்க அண்ணன் கீழே இருந்து எது கொடுத்தாலும் குடிக்கிறானே, எல்லாத்தையும் எது கொடுத்தாலும் வாங்கி குடிப்பானான்னு கேக்குறேன். ஓகே சார், நல்லா பேசுறேன். நான் வந்து எங்க அபியூஸ் பண்ணனா பத்தியா? நான் என்னெல்லாம் பேசுறேன். ஏன் ஓப்பனா கேளுங்க, எவன் மூத்த வாங்கி போனான்னு கேளுங்க. ஏன் அபியூஸ்? ஐயோ சார் ப்ரொஃபைல போய் பாருங்களேன். சார் உத்தம புத்திரர் போய் பாருங்களேன். நான் நல்லவன் கெட்டவன் சொல்றடா. இங்க எப்படி பேசி விஜய் ஃபேனாலே கெட்டவன் தான். அதுல ஏதுடா நல்லவன்? வெங்க பயமா இருக்குடா. கட்டாதடா. பயமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? பயமா இருக்கு. எனக்கும் பயமா இருக்குடா. எனக்கும் பயமா இருக்குடா. உங்க அண்ணன் ஜோம்பி வந்தா எல்லாரும் கடையை முட்டுறாங்க. எங்க அண்ணன் எப்ப அரசு ஆரம்பிச்சாரு உனக்கு பயம் வந்துருச்சு. உங்க அண்ணன் என்ன உங்க அம்மா முடியாது. உங்க அண்ணன் உங்க அம்மா சும்மா உங்க அண்ணன்றீங்க. தலைவன் ஆரம்பிக்காதத என் தலைவன் ஆரம்பிச்சாருன்றதே உனக்கு புரியல. என்ன ஆரம்பிச்சாரு உங்க அண்ணன்? அது கட்சியா? எங்க ஒரு 4 கொள்கை சொல்லு பாப்பா. 4 நான் ஒன்னும் பெருசாலாம் கேட்கலடா. 4 சும்மா உடனே பாங்குமார் மாதிரி பெரியார் 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 பெரியார்னு இந்த காமெடி எல்லாம் பாங்குமார் பின்னாடி போய் சொல்லிக்க. நான் கேக்குறது சிம்பிள். அண்ணன் கட்சி ஆரம்பிச்சான்னு சொன்னில்ல, இந்நாள் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வண்டி எடுத்தானே ஏதாவது ஒரு ஊரு பிரச்சனை பேசிருக்காடா அந்த நாய்? தமிழ்நாட்டுல போட்டி 2 பேருக்கு தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இத தாண்டி வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஒரு இதுல ஏண்டா பெரம்பூர்ல என்னடா பேசினா? வில்லிவாக்கத்துல பேசவும் இல்ல. அப்படியே உறுதடிச்சு ஓடி கிளம்பிட்டான். என்ன கரூர்ல இருந்து எஸ்கேப் பண்ண மாதிரி அங்க கிளம்பிட்டான். என்ன அடுத்தது இன்னைக்கு திருச்சி என்னடா எல்லா வழிகளையும் தாங்கி எல்லா வழிகளையும் தாங்கி 10 மாசம் சுமந்து பின்னாடி சார் வழியெல்லாம் தாங்கின்னு வந்திருக்கிறாரு. என்னடா தாங்கி இருக்கிறான் அவன் வழி? இல்ல கபிலன் ப்ரோ, அவ கரெக்டா தான் வழி தாங்கி இருக்கா. எஸ்டி ஆபரேஷன் இருக்குல்ல, மேல மேல ஆதவ் தான் மேல மேல விஜய் தான் கீழே கீழே. என்ன விஜய் அசிங்கமா அந்த இருக்க? வழியெல்லாம் தாங்கணும்ல கபிலம் ப்ரோ, அதெல்லாம் பயங்கரமான வழியாமே. ஆமா என்ன விஜய் அசிங்கமா இருக்க? குச்சப்படாது. காலைல வந்து குச்சப்படாது. காலைல வந்து டப்புன்னு காலைல வந்து ஏய் சொன்னா காலைல வந்து அப்படியே குச்சப்படாது. காலைல வந்துரு. ஏய் வெந்துடுறா. வெந்துரு.
இங்க பேர் கூச்சப்படாத. நீ நாளைக்கெல்லாம் நீங்க மைக் என்னென்ன அக்செப்ட் பண்ண இப்ப மாட்டேன் அடுத்த அக்செப்ட் பண்ண ப்ரோன்னு கேட்டு மேல வந்தேன். நான் ஏன்டா